வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கீனி பழனி. தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய மாணவர் படையினருக்கான பயிற்சி முகாமை தொடக்கி வைத்தார். இன்றைய மாணவர்கள் இந்தியாவின் புதிய முகம் என்று குறிப்பிட்ட அவர், போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் தேசிய மாணவர் படையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வுக் கூட்டம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மின்னணு வர்த்தக தளம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தொடக்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் மொத்தம் 3,47,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பழைய மெத்தைகள், படுக்கைகள், பழுதடைந்த மின்சார பொருட்கள் மற்றும் இதர பயனற்ற பொருட்களை சாலை அல்லது குப்பை தொட்டி அருகில் போடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நகராட்சியின் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசியை தொடர்பு கொண்டு தெரிவித்தால் வீடுகளுக்கே வந்து இத்தகைய குப்பைகள் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களும் தங்களிடம் தற்போது கையிருப்பில் உள்ள மருந்துகள் மற்றும் இனி கொள்முதல் செய்யும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்பு குறித்தும் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.